நல்ல காரியம் நடக்க. ஓம் யாதவேதசே சூனவாம் சோம மராதியதோ நிதகாதி வேத சனக பர்ஷத திதுர்காணி விஸ்வா நாபேவ சிந்தும் துரிதாக்கியக்னிக ஞானம் உண்டாக. வந்தே விச் வாதிகம் சாந்தம நாதி நிதனம் சிவம் நிஷ்கலங்கம் சக்திம் ஞான கிரியாத்மிகாம். பயணம் வெற்றி பெற. அக்ரதக பிருஷ்டத சைவ பார்ஸ்வஸ்ய மகாபலவ் அகர்ண பூர்ண தன்வானௌர சக்ஷதாம லக்ஷ்மண சன்னந்தர கவசீர்கட்சி சாபவான தரோ யுவா கச்சமக்ரதோ நித்யம் ராமபாது ச லக்ஷ்மணக. தண்ணீர் பஞ்சம் தீர. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சௌக அமிர்தவர்ஷிணிய நமக. லாபம் கிடைக்க. ஸ்ரீ ஜெயதுர்கா மந்திரம். ஓம் துர்க்கே துர்க்கே ரகதினி ஸ்வாகா. நல்ல வீடு அமைய. ஸ்ரீ விநாயகர் மந்திரம். கணானாம் கணபதிக்கும் ஹவாமஹே. கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜ்யேஷ்டராஜம் பிரம்மணஸ்பதே ஆனக ஸ்ருண்வன் ஊதிபிஹ சூதசாதனம். உலக நன்மைக்காக. கிருஷ்ணகரோது கல்யாணம் பக்தானந்த தாயக நரகாசுர சம்ஹர்த்தா லோகானந்த தாயக. வாழ்க வளமுடன். ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடல, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிருங்க. உப்பு சேர்த்து அதை அப்படியே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி ரெடி. இதை கொத்தமல்லி சட்னி இது சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடல, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே நல்லா அரைச்சிருங்க. மசாலா எல்லாம் அரைச்சோம்னா இதில் காய்கறி போட்டு அப்படியே உப்பு போட்டு
போட்டு வேக விட்டுற வேண்டியதான். இதான் வந்து வெஜிடபிள் குருமா. வேக வச்ச சுண்டல் காய்கறி வதக்குனது எல்லாம் சோயா எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிங்கன்னா சோறு அப்படியே வெந்துடும். இதான் வந்து சுண்டல் சாதம். சுண்டல் சாதம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் குருமா, நல்லா சாப்பிட்டுக்கலாம்.